ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக முருங்கைக்காய் மாங்காய் பலாக்கொட்டை போட்டு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க, அதனால் இன்னும் ஒரு மாதத்துக்கு இன்னும் வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. அதனால் மாங்காய் முருங்கைக்காய் பலாக்கொட்டை சாம்பார் சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். பருப்பு வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கிங்க, உப்பு போட்டுக்கிங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அது கூடவே பலாக்கொட்டையும் போட்டு வதக்கிக்கிங்க. நல்லா எண்ணெயில் வதக்கிட்டால் சீக்கிரம் வெந்துடும். அது கூடவே நான் உருளைக்கிழங்கு தொட்டுக்க செய்கிறதுக்காக வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு பூண்டு நசுக்கி போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதையும் தொட்டுக்க செய்யலான்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் சிம்மில் வேகட்டும். அடுத்தது சாம்பாரில் மாங்காய் லாஸ்ட்டாக போட்டு புளி கரைச்சதை ஊற்றி அதையும் தாளிச்சிக்கலாம், சாம்பார் தாளிச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இதை படைச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். பாய்.